இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக தமிழ்நாடு அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது கரூர் துயர சம்பவம் தொடர்பான பொதுநல மனுக்கள் மீதான விசாரணையானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்ட அந்த பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசலில் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தை தடை செய்ய வேண்டும், அதேபோன்று அரசியல் பொது கூட்டங்களுக்கு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கூடுதல் நிவாரணம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளானது நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு ஒன்று விசாரணைக்கு வந்த பொழுது தொடர்ச்சியாக முதலாவதாக ஒவ்வொரு வழக்குகளும் தனித்தனியாக விசாரணையாக நடத்தப்படும் என நீதிபதிகள் சொன்னார்கள். அதனை அடுத்தாக ஒவ்வொரு வழக்கும் விசாரணைக்கு பின்பாக அந்த முதலாவதாக செந்தில் கண்ணன் என்பவர் பாதிக்கப்பட்ட தரப்பில் பொதுக்கூட்டங்களின் போது உரிய வழிகாட்டுதலை டிஜிபி பிறப்பிக்க உத்தரவு வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று ஏற்கனவே விஜய் பிரச்சாரம் செய்த போது நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகளிலும் கூட அந்த அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துள்ள எனவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு 12 மணிக்கு வருவதாக விஜய் குறிப்பிட்ட நிலையில் அவர் இரவு 7 மணிக்கு தான் வந்தடைந்தார் எனவும், குறிப்பிட்ட நேரத்தில் வராததால் கூடியிருந்தவர்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நீரில் ஏற்பட்டு அதனால் அவர்கள் மயக்கமடைந்தார்கள் எனவும் அதில் சோர்வடைந்தார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டது. அதனால் தான் அந்த நேரத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதாக மனுதாரர் தரப்பிலும் கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதிகள் எப்படி அந்த இடத்தில் அனுமதி கொடுத்தீர்கள் எனவும், அந்த சாலை மாநில சாலையா அல்லது மத்திய அரசினுடைய சாலையா என கேட்டு அனுமதி நகலையும் கூட கேட்டார்கள். 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் 10 மணி வரைக்குமாக அனுமதி கோரப்பட்டது. அனுமதி வழங்கியது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன எனவும், வேலுச்சாமிபுரம் அருகே உள்ள பேருந்து நிலையம் அருகே அனுமதி கோரப்பட்டது எனவும் குறிப்பிட்டார்கள். அப்போது நீதிபதிகள் கூட்டத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு குடிநீர், கழிப்பறை போன்ற வசதிகள் வழங்கப்பட்டதா என கேள்வி எழுப்பியதோடு, எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கடமை எனவும் தெரிவித்தார்கள். அதே போன்று கூட்டத்திற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்பான பொதுவான ஒரு உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதிகள் கூறிய நிலையில் இந்த ஒட்டுமொத்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்ந்த கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் கூட தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் அருகே நடத்தப்படக்கூடாது எனவும், அனைத்து அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் பொதுக்கூட்டங்களின் போது குடிநீர், மருத்துவம், ஆம்புலன்ஸ் வசதி, அதே போன்று கழிப்பறை, வெளியே செல்லும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவது உறுதிப்பட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அப்போது அரசு தரப்பில் தற்போது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் உள்ளதன் காரணமாக தற்போது வரைக்குமாக அந்த உத்தரவு வரும் வரைக்குமாக மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தவித கூட்டங்களுக்கோ அமைப்பு கட்சிகளுக்கோ அனுமதி தரமாட்டோம் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனு 2 வாரங்களுக்கு முதலில் ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கான பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டது. பின்னர் அதே போன்று இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் சிபிஐ விசாரணை கோர வேண்டும் என குறிப்பிட்ட மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் 1 வாரத்திற்குள்ளாக மாநில அரசினுடைய அந்த முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இதுபோன்று ஏன் அடுத்த கட்ட விசாரணைக்கு கோருகிறீர்கள் என அவசரம் கோருவது ஏன் அவங்க கூட நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதனை அடுத்தாக அந்த சிபிஐ கோரிய வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போன்று இந்த சிபிஐ கோரிய வழக்கும் இதனை அடுத்தாக உடற்கூறு ஆய்வு ஒரே நாளில் நடைபெற்றது என்பது குறித்தான ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள் என குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தின் நிலையை எண்ணி பாருங்கள், யாராவது நினைத்து பார்த்திருப்பீர்களா என கேள்வி எழுப்பியதோடு அந்த உடற்குறைவு தொடர்பான ஒரே நாளில் நடைபெற்றது தொடர்பான அந்த மனுவையும் கூட தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த கரூர் வழக்கை பொறுத்த மட்டிலும் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கும், அதே போன்று அந்த உடற்கூறு ஆய்வு, அதே போன்று கூடுதல் இழப்பீடு போன்ற வழக்குகளும் கூட தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்தாக
இனி இது போன்று நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகள் ரீதியான நடைபெறக்கூடிய கூட்டங்கள் தொடர்பான அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்கை பொறுத்து அந்த வழக்குகளின் முடிவு தெரியும். அது வரைக்குமான அனுமதி வழங்கப்படும். ஆனால் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை ஒட்டிய பகுதிகளுக்குள் அந்த அனுமதி வழங்கப்படாது எனவும் கூட அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரூர் தொடர்பான 7 வழக்குகளில் சிபிஐ மற்றும் கூடுதல் அந்த இழப்பீட்டுத் தொகை, அதே போன்று அவர் உடற்குறாய்வு தொடர்பான அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மற்றொரு வழக்காக அந்த பொதுச் செயலாளர் புஷியானந்த் மற்றும் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரிய வழக்கானதும் இன்னும் சற்று நிமிடத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.